தேர்சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2x² - 3xy the whole square, 4x - 6y the whole cube, 8x³ - 27y³ இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி கேட்டு என்ன பண்ணணும்னா முதல்ல சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எப்படி எழுத முடியுமோ அதை எழுதிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், ரெண்டில் ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த எக்ஸை வெளியே எடுத்துடலாமா? இதில் ரெண்டில் எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த 2x² என்ன ஆகிடும்? 2xன்னு ஆகிடும். ஓகேவா? இங்கே எக்ஸ் போச்சுன்னா 3yன்னு ஆகிடும். கரெக்டாக? பட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. நான் இந்த டேர்மில் இருந்தால் எக்ஸ் எடுத்தேன், அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்க்குறேன், இங்கேயும் 2 மட்டும் தான் என்னால், இங்கே வந்து 2 மட்டும் தான் என்னால் எடுக்க முடியும். ஓகேவா? 2 வெளியே எடுத்துட்டுனா இங்கே என்ன ஆகிடும்? ஒரு 2 போச்சுன்னா ஒரு 2x மட்டும் இருக்கும். இங்கே ஒரு 2 போச்சுன்னா 3yன்னு இருக்கும். கரெக்டாக? 3yன்னு இருக்கும். இதுக்குள் மேலேயும் வந்து ஹோல் க்யூப் இருக்குது, அதையும் கரெக்டாக போட்டுருணும். ஓகேவா? இதை எப்படி எழுதலான்னா இந்த டேர்ம் இங்கேயே நான் எழுதிடுறேன் பாருங்கள். 8 இதை வந்து 2x the whole cubeன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இதை வந்து 3y the whole cubeன்னு எழுதிக்கிறேன். கரெக்டாக? ஏன்னா 2 க்யூப் வந்து 8, 3 க்யூப் வந்து 27, y க்யூபு கரெக்டாக வருது, எக்ஸ் க்யூபும் கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோன்னா நம்மளுக்கு a³ - b³ ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு. a³ - b³ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். a - b × a² + ab + b², அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அதை அப்ளை பண்ணால் இங்கே ab இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x, b இருக்கிற இடத்துல 3y இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2x - 3yன்னு ஆகிடும். ஓகே, அடுத்து செகண்ட் டேர்ம் எப்படி எழுதுவோம்? a². அப்போ இங்கே a என்னது? 2x. அப்போது 4x². செகண்ட் டேர்ம் வந்து ab, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 2 3s are 6xy. b வந்து பார்த்திங்கன்னா 3y, அது ஸ்கொயர் பண்ணால் 9y². ஓகேவா? இப்போ சிம்பிளாக எழுதிட்டோம். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணலாம். இது x², இதை பார்த்திங்கன்னா 2x - 3y the whole square. ஓகேவா? இங்கே 2 க்யூப் பண்ணிங்கன்னா 2 க்யூபு, இது 2x - 3y the ஹோல் க்யூப். ஓகேவா? இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்கிற டேர்ம் முதல்ல எழுதுவோம். காமனாக இங்கே எல்லாத்துலேயுமே 2x - 3y இருக்குது, அதை எழுதிக்கிறோம். அதோட ஹையர் பவர் தான் எழுதணும். ஹையஸ்ட்டாக அதோட பவர் எவ்வளோ இருக்குன்னா க்யூப் இருக்குது. ஓகேவா? அதை எழுதிக்கிறோம். அது தவிர்த்து என்ன இருக்குது? x² இருக்குது. ஓகேவா? அதை எழுதிக்கிறோம். அது தவிர்த்து என்ன இருக்குது? 2 க்யூப் இருக்குது, அதுவும் எழுதிக்கிறோம். அது தவிர்த்து என்ன இருக்குது? இந்த டேர்ம் இருக்குது, 4x² + 6xy + 9y². ஸோ இது எல்லாத்தையும் எழுதிட்டோம்னா இதுதான் எல்சிஎம். ஓகேவா?